அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேலுடைய அரசன் ஆகாபு தன் மனைவியுடன் சேர்ந்து கொண்டு நாபோத் என்கிற ஏழை குடியானவனின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளுகிறான். அதை பெற்றுக்கொள்வதற்காக தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை சாகடிக்கிறான். கடவுளால் இதை பொறுத்து கொள்ள இயலவில்லை. உடனே எலியா இறைவாக்கினரை அழைத்து அவனுக்கு எதிராக இறைவாக்குரைக்க வைக்கின்றார். நேற்றுதான் நாம் பேசினோம், பழிக்கு பழி வாங்கக்கூடாது. ஆனால் கடவுளே பழிக்கு பழி வாங்குவது போல கோபம் கொள்ளுகிறார். டிட் ஃபார் டேட். என்ன சொல்லுகிறார்? எந்த இடத்தில் அவனது இரத்தம் சிந்தப்பட்டதோ அதே இடத்தில் அரசனுடைய இரத்தமும் சிந்தப்படும், நாய்கள் அவனை தின்னும் என சொல்லுகிறார். அவன் மனைவிக்கும் அதே போல கடவுள் சாபம் விடுகிறார். இதை போய் நீ சென்று அந்த அரசனிடமும் அரசியிடமும் சொல் என இறைவாக்கினருக்கு அறிவுறுத்துகிறார். இறைவாக்கினரும் வந்து சொல்லுகிறார். கேட்ட அரசன் மனம் வருந்துகிறான். தான் தவறு செய்துவிட்டதை உணர்கிறான். தன் தவறு செய்வதை உணர்ந்து அவன் கடவுளிடம் மன்னிப்பை பெறுவதற்காக சாக்கு உடை உணைந்து தன்னை மனம் மாற்றிக் கொள்ளுகிறான். இதை பார்த்த கடவுள் எவ்வளவு அழகாக தனது உரையாடலை, எப்படி கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார் பாருங்கள். உடனே மீண்டுமாக ஆண்டவர் எலியாவுக்கு உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாய் அன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாளின் போது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனது குடும்பத்தாரின் மேல் தீமையை விழச் செய்வேன் என சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன வாழ்க்கை பாடம், கடவுள் தன் கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். பல நேரங்களில் உறவுகளில் கோபம் முளைப்பது சாதாரணம். ஆனால் அந்த கோபத்தையே நாம் செடியாக, மரமாக, கனியாக வளரச் செய்து நம் இதயத்தில் வேரூன்றச் செய்து பல ஆண்டுகள் அந்த கோபம் நம்மிலே தங்கி இருக்கும்படியாக செய்து விடுகிறோம். அது மிகவும் தவறு. கடவுள் தன் கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார் என்றால், கடவுளின் சாயலாய் படைக்கப்பட்ட நாமும் நமது கோபத்தாபங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் மீது முறையீடு வருகிறது, ஒருவரோடு ஒருவர் தர்க்கவாதம் செய்கிற போதெல்லாம் அந்த பிரச்சனையோடு அவரை பார்த்துவிட வேண்டுமே தவிர அவரையே வாழ்நாள் பிரச்சனையாக பார்க்கிற போக்கு நம்மில் ஒருபோதும் வளர்ந்து விடக்கூடாது. இதில் நாம் மிகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு ஞானியிடம் சென்று சீடன் கேட்கிறார், எப்படி என் கோபத்தை கட்டுப்படுத்துவது? உடனே அந்த ஞானி அவனுக்கு சில ஆணிகளை தருகிறார், ஒரு சுத்தியை தரார். இந்த செவுரு இருக்குல்ல, தினந்தோறும் நீ கோபப்பட்டினா ஒரு ஆணி எடுத்து அந்த சுவற்றில் அடித்து விடு. அவனும் டெய்லி அடிச்சுட்டு வரான். பார்த்தா நிறைய ஆணி, ஃபுல்லாக சுவர் முழுக்க ஆணியாக இருக்குது. அவர் சொல்கிறார், நீ கோபப்படாத நாளில் ஒரு ஆணியை எடுத்துடுன்றார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் ஒரு ஆணியை எடுக்கிறான். திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கமாகி நிறைய ஆணிகள் அவனால் எடுக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. பிறகு இன்னும் பயிற்சி செய்கிறான், எல்லா ஆணிகளையும் எடுத்து விடுகிறான். ஒரு நாள் அந்த குருவை அழைத்து, ஞானியை அழைத்து, பாருங்கள், நீங்கள் கற்றுக் கொடுத்ததை நான் வாழ்ந்து காட்டிவிட்டேன், எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டேன், இப்போது என்னிடத்தில் கோபம் என்பதே இல்லை என்றார். அப்போது அந்த குரு தன் சீடனை பார்த்து, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் அந்த சுவரை கொஞ்சம் நீ பார்,
உன்னில் கோபமில்லை, ஆனால் நீ அடித்த ஆணி, அதில் ஏற்படுத்தி இருக்கிற தழும்புகள், வடுக்கள், அதை எதுவுமே செய்ய முடியவில்லை. பார்த்தாயா? இதுதான் கோபம் உறவுகளில் செய்கிற விடயங்கள். எனவே நீ கோபம் கொள்வதில் மிகவும் யோசித்து கவனமாய் இருக்க வேண்டும். பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார், பொழுது சாய்வதற்குள் உங்கள் கோபம் தணியட்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 17 21 வரை பாருங்கள். 18வது வசனம் குறிப்பாக, இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். பவுலடியாரே ஒரு இஃப் கிளாஸ் போடுறாருங்க. இயலுமானால்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரோடையும் நம்மளால் கண்டிப்பாக அமைதியாக வாழ முடியாது. காற்று மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று சும்மா இருக்க விடுவதில்லை என்பது போல, நம்மளே நல்லா இருந்தால் கூட யாராவது ஒரு விபத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்த செய்வாங்க. பவுலடியார் சொல்கிறார், இயலுமானால் எல்லாருடனும், உங்களால் முடிந்தவரை எல்லாருடனும் அமைதியுடன் வாழுங்கள். ஆனால் அதற்கு முந்தைய வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இயலுமானால் போடுவதற்கு முன்பாக அவர் என்ன வசனம் செய்கிறார் தெரியுமா? எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள். முதல்ல அதை நீ எண்ணிக்கோ. எல்லாருக்கும் நல்லது எதுன்னு நீ எண்ணிட்டு வாழு. பிறகு இயலுமானால் நீ எல்லாருடனும் அமைதியாயிரு என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல என் மனதில் எப்போதும் பிறரை பற்றி நல்ல எண்ணங்கள், எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் நலமென கருதுபவை பற்றி சிந்திக்கிற மனத்துடன், அதை தொடர்ந்து நான் அமைதியுடன் வாழுகிற வாழ்வு. ஆங்கிலத்தில் டெம்பரன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, டெம்பரன்ஸ். இந்த டெம்பரன்ஸ் எப்படி நமது வாழ்வில் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த டெம்பரன்ஸ் நமக்கு வரணும். உண்மையிலுமே நமக்கு அந்த டெம்பரன்ஸோடு நம்ம வாழணும். கோபம் இல்லாமல் நமது நடத்தை இருக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கு மன்னிக்கும் தைரியம் வேண்டும். ஒரு பிரச்சனையிலே உடனே மன்னிக்கிற ஒரு வாழ்க்கை முறை, எப்போதும் பணிவுடன் பிரச்சனைகளை, நபர்களை நோக்குகிற விடயம் நமக்கு இருக்க வேண்டும். பிறகு சுய கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 4வது, விவேகமாய் நடந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, எல்லாம் வல்ல கடவுளாயிருந்தும் உண்மையில் மனிதன் சபிக்கப்பட வேண்டியவனாய், தண்டனைக்கு உரியவனாய் இருந்தும் நீர் அவனை தண்டிக்காமல் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஆண்டவரே, உமது சாயலாய் படைக்கப்பட்ட நான் என் வாழ்வில் கூட எல்லாரையும் அவர்கள் நிலையில் ஏற்று வாழுகிற ஒரு மானிட பண்பில் நான் வளர்ந்திட, கோபமில்லாமல் அன்பு நிறைந்த இதயமாய் என் இதயம் நாளும் பிறருக்காய் வாழ்ந்திட, துடித்திட வரம் தாரும். ஆமேன்.